இக்கதையில் வரும் சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே. எந்த தனிநபரையும் குறிப்பிடவில்லை. வெகு தூரத்திலிருந்து ஒரு கழுகு பறந்து வந்து நாட்ராயன் அந்தப்புறத்தில் அமர்கிறது. சேர்வராயன் அந்த கழுகின் அருகில் சென்று அதன் கால்களில் கட்டப்பட்டிருந்த ஓலைச்சுவடியை பிரித்து பார்த்து வெற்றி வெற்றி என்று கத்துகிறான். நாட்ராயன், என்ன சேர்வராயரே, காலையில் இவ்வளவு மகிழ்ச்சி? ஆம் மன்னா, நாம் எதிர்பார்த்த நற்செய்தி வந்துவிட்டது. அப்படியா? ஆம், உங்கள் தாய் மாமா கலிங்கத்து மன்னர் ஓலைச்சுவடி அனுப்பியுள்ளார். சேர்வராயன் அந்த ஓலைச்சுவடியை படிக்கிறார். அன்புள்ள மருமகனுக்கு என் ஆதரவு என்றும் உண்டு. நாள் குறித்து திட்டம் வகுத்து தூது அனுப்புவோம். நன்றி. அன்று இரவு ஒரு ரகசிய இடத்தில் 3 குரல்கள் கேட்கின்றன. சேர்வராயன், என்ன புரிந்ததா? சர்வ ஜாக்கிரதை, சிறிது தப்பினாலும் நம் தலை தப்பாது என்று சொன்னான். நாட்ராயனின் குரல் சேர்வராயனின் உற்சாகம் மற்றும் 3வது அறியப்படாத குரல். அது ஒரு பயங்கரமான எச்சரிக்கையுடன் எதிரொலித்தது. கொஞ்சம் தப்பித்தாலும் நம் தலைக்கு ஆபத்துதான் என்று அந்த அசுர குரல் எச்சரித்தது. சேர்வராயன் தனது கைகால்கள் நடுங்குவதை உணர்ந்தார். முன்னோக்கி செல்லும் பாதை அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட சவால்களை கொண்டுள்ளது என்ற விழிப்புணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அருணகிரி தந்தையிடம் வந்து, தந்தையே, நான் நகர்வலம் சென்று வரலாம் என்று இருக்கிறேன். உங்களிடம் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று வந்தேன் என்று சொல்கிறார். மன்னர், நன்று மகனே, நீ சென்று வா என்று சொல்லி மகனை பார்த்து பெருமைப்பட்டார். அருணகிரி அரண்மனையில் இருந்து வெளியே வந்து பொதுமக்களை பார்க்கிறார். பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க என்று முழங்குகின்றனர். அருணகிரி மாரவர்மன் மக்களிடம், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் கூறலாம் என்று சொன்னார். அதற்கு மக்கள், உங்கள் ஆட்சியிலும் உங்கள் தந்தையின் ஆட்சியிலும் ஏது குறை மன்னா? நாங்கள் யாவரும் நலமுடன் வாழ்கிறோம் என்று சொன்னார்கள். அருணகிரி மன்னர் மக்களிடம் விடைபெற்றுக் கொண்டு ஊருக்கு வெளியில் இருக்கும் அன்னமார் கோவிலுக்கு சென்றார். அவர் வழக்கமாக அந்த கோவிலுக்கு சென்று அன்னமார் தெய்வத்தை வழிபடுவது அவரது அன்றாட வழக்கம். ஆனால் மற்றும் ஒரு காரணம் இருக்கிறது. கோவில் பூசாரி அபிராமி பட்டரின் மகள் அன்னபூர்ணி. அருணகிரி மன்னரும் அன்னபூர்ணியும் காதலிக்கிறார்கள். அருணகிரி மன்னர் கோவிலின் உள்நுழைந்து பூஜையை முடித்துக் கொண்டு கோவில் நந்தவனத்தில் உள்நுழையில் அன்னபூர்ணி மாலைச்சரம் தொடுத்துக் கொண்டிருந்தாள். மன்னரை பார்த்ததும் எழுந்து மலர்பூச் செடிகளின் நடுவில் மறைந்து கொண்டாள். மன்னர், என்ன ஆனது அன்னபூர்ணி? ஏன் கோபம் கொண்டு மறைந்து கொண்டாய் என்று கேட்டார். போருக்கு சென்று சீக்கிரம் வருவதாக சொல்லிவிட்டு சென்றீர்கள். இவ்வளவு நாள் ஆகிவிட்டது. அதற்கு மன்னர், சிறிது காலதாமதம் ஆகிவிட்டது. என்னை மன்னிக்க வேண்டும் அன்பே என்று சொன்னார். இந்த பேதை பெண்ணிடம் மன்னிப்பு கேட்பதா? இருவரிடமும் கூடல் மறைந்து காதல் பிறந்தது. அவர்கள் எதிர்கால திட்டம் குறித்து பேசிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தனர். பின்பு அன்னபூர்ணிக்கு ஒரு வைர மாலையை கொண்டு வந்திருந்தார். அதை அன்னபூர்ணிக்கு அணிவித்து பார்த்தார். மிகவும் அழகாக இருந்தது. நான் இதை எவ்வாறு வீட்டுக்கு எடுத்துச் செல்ல முடியும்? மன்னர் சொன்னார், உன் தந்தையிடம் சொல், உங்கள் வருங்கால மாப்பிள்ளை கொடுத்ததாக என்று சொன்னார். போதும் போதும் உங்கள் விளையாட்டு. சீக்கிரம் நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யவும். மன்னர் அன்னபூர்ணியிடம், வெகுநேரம் ஆகிவிட்டது, நாம் வரும் பௌர்ணமி என்று வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் சந்திக்கலாம் என்று சொன்னார். மன்னர், நிச்சயமாக நான் என் தந்தையிடம் சொல்லி சீக்கிரம் நமது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார். பின்பு மன்னர் அன்னபூர்ணியிடம் விடைபெற்றுக் கொண்டு அரண்மனை திரும்பினார். பொழுது புலர்ந்தது. மன்னர் அருணகிரி மாமன்னர் ரணவீர மாரவர்மனை சந்திக்க அவரது அந்தப்புறம் சென்றார். தந்தையே வணக்கம். என்னை காலை வேளையில் அழைத்ததின் காரணம் என்னவோ? மாமன்னர் அருணகிரியை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து, வா மகனே, தந்தை உனக்கு ஒரு பெண் பார்த்துள்ளேன். உன் தாயின் ஒன்றுவிட்ட அண்ணன் மகள் சகுந்தலை. உனக்கு மனம் முடிக்க நானும் உன் தாயும் முடிவெடுத்துள்ளோம். உனக்கு மகிழ்ச்சிதானே மகனே என்று சொன்னார். நீயும் அவளும் சிறுவயது முதல் பழகியவர்கள் மற்றும் மேற்கு திசையில் நாம் உன் மாமன் வீட்டில் பெண் எடுப்பதின் மூலம் நமது சாம்ராஜ்யம் மிகுந்த பலம் பெறும் என்று சொன்னார். அருணகிரி மாரவர்மன் அமைதியாக இருந்தார். மாமன்னர், என்ன மகனே, பதில் ஒன்றும் காணவில்லையே என்றார். அருணகிரியின் தாய், பெண் மிகவும் அழகானவள், மிகுந்த புத்திசாலி. அவள் நம் வீட்டு மருமகளாக வரவேண்டும் என்று சொன்னார். மாமன்னர் மெதுவாக மகனிடம், உன் முகம் வாடியுள்ளதே, காரணம் யாதென்று யான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அப்பொழுது அருணகிரி, தான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் என்று மாமன்னரிடம் சொன்னார். மாமன்னர்,
அவள் எந்த நாட்டு இளவரசி என்று சொல் மகனே, இப்பொழுதே நான் அவளை உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னார். மன்னர் அருணகிரி மெதுவாக, நான் நம் கோவில் பூசாரியின் மகள் அன்னபூர்ணியை காதலிக்கிறேன் என்று சொன்னார். மாமன்னர் மிகுந்த அதிர்ச்சியுற்று, போயும் ஒரு பூசாரியின் மகள் இந்த நாட்டின் அடுத்த இளவரசியா என்று கேட்டார். அருணகிரி மன்னர், மன்னிக்கவும் தந்தையே, என் முன்னால் அவளை மரியாதை குறைவாய் பேசாதீர்கள் என்று சொன்னார். மாமன்னர், நீ ஒரு சாதாரண பெண்ணை மணந்து கொண்டால் மற்ற நாட்டு அரசர்கள் நம்மை எப்படி மதிப்பார்கள்? அருணகிரி, தந்தையே, தங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும் வகையில் நான் என்றும் நடந்து கொள்ள மாட்டேன். நான் எனது இளவரசன் பட்டத்தை துறக்கிறேன். நீங்கள் என் தம்பி நாட்டாய மாறவர்மனை அடுத்த இளவரசனாகவும் உங்கள் பின் மன்னராகவும் அறிவிக்கலாம். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று சொன்னார். நான் என்றும் இந்த நாட்டின் சேவகனாகவும் உங்கள் மேல் நன்றி உணர்வுடனும் இருப்பேன் என்று சொன்னார். மகாராணி அருணகிரியிடம் மகனே என்று ஆரம்பிக்கும் முன் மாமன்னர், சற்று பொறு அன்பே. மகனே, ஒரு பெண்ணுக்கு வேண்டி உன் ராஜ்யத்தை துறக்கும் அளவுக்கு நீ அந்த பெண்ணை நேசிக்கிறாய் என்றால் உன் காதலை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அருணகிரி தந்தையே ஆறத் தழுவிக் கொண்டார். மகாராணி அரசே என்றார். ஆம் ராணி, என் மகன் சந்தோஷத்தை விட எனக்கு எதுவும் பெரிதில்லை. சென்று வா மகனே, ஒரு நல்ல நாள் பார்த்து உனக்கும் அந்த பெண்ணிற்கும் மனம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னார். அருணகிரி அரசர் நேராக அபிராமி பட்டர் வீட்டிற்கு வந்து அவரிடம் நடந்த விஷயங்களை சொல்கிறார். அபிராமி பட்டர், மன்னர் பெண் கேட்டால் முடியாது என்று சொல்ல முடியுமா என்று கூறினார். அருணகிரி, அன்னபூர்ணி எங்கே என்று கேட்டார். அதற்கு அபிராமி பட்டர், அவர் அன்னமார் கோவிலில் உள்ளாள் என்று சொன்னார். அருணகிரி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அன்னபூர்ணியை காண கோவிலுக்குச் சென்றார். கோவிலை அடைந்ததும் அன்னபூர்ணியை பார்த்து, அன்பே, என் தந்தை நம் திருமணத்திற்கு சம்மதம் தந்துவிட்டார் என்று சொல்லி ஆறத் தழுவிக் கொண்டார். வருங்கால மகாராணி வாழ்க என்று கேலி செய்தார். மாமன்னர் அபிராமி பட்டரை அரண்மனைக்கு அழைத்து, என்ன அபிராமி பட்டரே, என் மகன் விஷயத்தை உங்களிடம் தெரிவித்தான் தானே? ஆம் மன்னா. என்ன சொல்கிறீர்? மன்னா, நான் பாக்கியம் செய்தவன். உங்கள் விருப்பம். நீங்கள் எப்பொழுது சொல்கிறீர்களோ அப்பொழுது திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம். அவள் உங்கள் வீட்டு மருமகள் என்று சொன்னார். மாமன்னர், சந்தோஷம். நான் நல்ல நாள் பார்த்துச் சொல்கிறேன். நீர் போய் வாரும். பட்டரும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார். அருணகிரியும் அன்னபூர்ணியும் தங்கள் எதிர்காலம் குறித்து கனவு கண்டு கொண்டிருந்தனர். நாட்டாயனும் சேர்வராயனும் அந்த மூன்றாவது நபரும் நாள் குறித்தாயிற்று. அன்றைய நாளில் காரியம் கணக்கச்சிதமாக நடைபெற வேண்டும் என்று நாட்டாயன் கூறினார். மன்னருக்கு வெற்றி என்று சேர்வராயனும் அந்த மூன்றாவது நபரும் கத்தினார். ஆட்சியை பிடிக்க நாட்டாயனும் காதல் கனவுடன் அருணகிரியும் அன்னபூர்ணியும் மூத்த மகன் அரியணை ஏறுவான் என்று மாமன்னரும் ராணியும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றனர். இது ஏதும் அறியாத பாலகனாக கிருஷ்ணமாரவர்மன் அங்கு விளையாடிக் கொண்டிருக்கிறான்.